கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தந்த இந்த புதிய நாளின் நன்மைகளும் மேன்மைகளும் உங்களிடத்தை பெருக தேவன் கிருபை பாராட்டுவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் யோனாவை தன்னுடைய பணிக்காக அழைத்தார். இன்றைக்கு அநேக மக்களை ஆண்டவர் தன்னுடைய திருப்பணிக்காக அழைக்கிறார். அழைக்கப்படுகிற மக்கள் இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக, இறைவனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். பாருங்கள், அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கை இறைவன் அழைத்த அழைப்புக்கு ஏற்ற விதமாய் அமைகிறது. ஆனால் சில இடங்களிலே அழைப்பு மாறி அமர்த்தப்படுதலாய் மாறிவிடுகிறது. அழைப்பு வேறு, அமர்த்தப்படுதல் வேறு. அமர்த்தப்பட்டால் அவர்கள் யார் அமர்த்தினார்களோ அவருடைய காரியங்களை செய்வார்கள். அழைக்கப்பட்டால் அழைத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். இங்கு யோனாவனுடைய வாழ்க்கையில பராபரனாகிய கடவுள் அவனை திருப்பணிக்காக அழைத்து நினைவே மக்களுடைய பொய் பித்தலாட்டங்கள், அக்கிரம சிந்தைகள், மாறுபாடுகள், இரத்தம் சிந்துதல் இவையெல்லாம் இருக்கிறபடினாலே நினைவே பட்டணத்தை 40 நாட்களுக்குள்ளாக நான் அழிக்கப் போகிறேன். 40 நாட்களுக்குள்ளாக அழிக்கப் போகிறேன். நீ இதை போய் நினைவே மக்களுக்கு சொல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், தேவனுடைய திருப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்தவன் தான். ஆனால் இந்த ஊழியக்காரனாகிய யோனா இந்த அக்கிரமத்தை பற்றி கேள்விப்பட்டபடியினாலே இவன் அங்கு போக பயப்படுகிறான். போய் இறைவார்த்தையை சொல்ல பயப்படுகிறான். தன்னை பாதுகாக்க நினைக்கிறான். விளைவு என்ன? அவன் நினைவேக்கு போகாமல் தர்சீசுக்கு தடம் மாறுகிறான். அன்புக்குரிய மக்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், இறைவனுடைய நாமம் தரித்தவர்கள் என்று சொன்னால், இறைவனை மகிமைப்படுத்த முற்படும் பொழுது இறைவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். இறைவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இறை சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இங்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி வெகுவாய் வருந்தக்கூடியது. ஊழியக்காரன் அந்த ஊழிய பாரத்தை விட்டு விலகினவனாய் காணப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, அவனுடைய கரிசனை நினைவே மக்களுடைய மீட்பு அல்ல, அவருடைய கரிசனை தன்னுடைய பாதுகாப்பு. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் மோசேயை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள் என்று அறிந்தாலும், அவ்வப்போது குந்தி நடக்கிற மக்களாய் காணப்பட்டாலும், அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அந்த மக்களுடைய மன்னிப்புக்காக மன்றாடுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், தேவரீர் நீர் இவர்களை மன்னியும், இல்லை என்று சொன்னால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி உரிமையோடு அந்த மக்களின் மீட்புக்காக பாடுபடுகிறான். மோசேயினுடைய அர்ப்பணத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அந்த அளவுக்கு என் ஆண்டவர் அழைத்தார் என்பதை நினைவிலே கொண்டு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அதே நேரத்தில் யோனாவை பார்த்தால் ஜனத்தின் அழிவை காணும்படியாய் காத்திருக்கிறான். பாருங்கள், 4வது அதிகாரம் 5வது வசனத்துல, பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்கார்ந்திருந்தான். அப்போ அழிவை பார்க்க விரும்புகிறவன், மோசே அழிவை பார்க்க விரும்பாதவன். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர் என்று சொன்னால், விசுவாசிகள் என்று சொன்னால், எதை நோக்கி பயணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? மோசேயை மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். தன்னை இழந்து தன் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பினவன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஊழியக்காரியா? என் தேவனுடைய அழைப்பு உன்னிடத்தை எப்படி செயல்படுகிறது? நினைவு கூறுங்கள், செயல்படுங்கள், கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவர், எங்களை அடையாளங்களாய் நிலைப்படுத்துகிறவர், உம்முடைய மெல்லிய சப்தத்துக்கு செவி கொடுத்த ஊழியக்காரனாய், அதை மட்டுமே மனதிலே வைக்கிற ஊழியக்காரியாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.